மாப்பிள்ள இப்போ உங்களுக்கு கேஸ்லாம் நல்லா வருதா? நல்லா வரும் பெரியப்பா. ஆனா நிறைய பேர்கிட்ட இவரு ஃபீஸே வாங்க மாட்டாரு. ஏன்பா சமூக சேவையா சேரியலோ? இல்ல மாமா, சிலர் கஷ்டப்பட்டவங்களா இருப்பாங்க, ஃபீஸ் கொடுக்க முடியாதும்பாங்க. ஆனா பாத்தீங்கன்னா அவங்க சைடு நியாயமா இருக்கும். அதனால கஷ்டப்பட்டு வாதாடி தீர்ப்பு வாங்கி கொடுத்துருவேன். ஃபீஸ் வாங்க மாட்டேன். அப்படி இருந்தா சோத்துக்கு பிச்சை தான் எடுக்கணும். ஏன் பிச்சை எடுக்கணும்? அதெல்லாம் ஒரு பிச்சை எடுக்க வேண்டாம். அது போக எங்களுக்கு பிசினஸ் இருக்கு. நல்லது செஞ்சா நமக்கு நல்லது தான் கிடைக்கும். ஏன் பிச்சை எடுக்கணும்? அவ புத்தி மாதிரியே பேசுவா. பிரியங்கா ஊமை மாதிரி இருப்பா, இப்ப நல்ல வாய் பேச பிடிச்சிக்கிட்டா. பெரியப்பா திரிஷா வர சொல்லுங்களேன், அவ வந்து நல்லா இருக்கும் பேசிட்டு இருப்பா. ஏம்மா அவ மாமியா கொஞ்சம் கண்டிப்பானவகம்மா. நீ வேணா போன் அடிச்சு கேட்டு பாரு. சரி பெரியப்பா. முனிஸ் வேலைக்கு போலையாம்மா? இல்லண்ணே, இன்னைக்கு நான் லீவ் போட்டிருக்கேன். குட்டி பையன் கூட விளையாட போறேன். செல்லம் அத்தைட்ட வாங்க. அட அழகா போய் உட்கார்ந்துட்டானே, யார்ட்டையுமே சேர மாட்டான். எல்லாரையும் மயக்கிடுவா முனிஸ். பெரியம்மா ஏன் அப்படி பேசிட்டு இருக்கீங்க? என்ன பேசுன? எல்லாருக்கும் பிடிச்சவ முனிஸ். என்ன ஏன் இப்ப பார்த்தாலும் மைனியே ஒரு மாதிரி பேசிட்டு இருக்கீங்க? உங்க பேச்சு எனக்கு பிடிக்கல. இங்கரு, உனக்கு என்ன தெரியும்? பேசாம இருப்பதுக்க. வீட்டுக்கு வந்த பிள்ளைகிட்ட எரிஞ்சு எரிஞ்சு விழுந்துட்டு இருந்தேன்னா அவ்வளோதான் பத்துக்க. போ, ஒரு 2 நாள் உன் தம்பி வீட்டில் போய் இருந்துட்டு வா, இங்கே இருக்காத. ஆமா, ஆனா உனா என்னையதான் இவருக்கு வேறட்ட தெரியும். ஒரு வாரத்தை இந்த வீட்டை நம்ம பேசிடக்கூடாது. ஐயோ மாமா, நீங்க ஏன் கோவப்படுதீங்க? அவங்கள பத்தி தெரிஞ்ச குணம் தானே. அவங்க என்னைக்குதான் ஒழுங்கா பேசியிருக்காங்க. ஆமா, இந்த மாப்பிள்ளை பையன் மட்டும் தான் என்ன ஒன்றும் பேசலன்னு நினைச்சேன், பேசியாச்சு. இல்லை மர்மோனே, எப்பவுமே இப்படித்தான். எரிச்சலாக இருக்கு எனக்கு. நான் பாதி நேரம் வீட்டிலே இருக்க மாட்டேன். பஞ்சாயத்து ஆபீஸ் அங்கே இங்கன்னு ஓடிடுவேன். பெரியப்பா நீங்க டென்ஷன் ஆகி உங்களுக்கு ஏதாவது வந்துடாம. ஆமா, நீங்க பேசாம இருங்க. எங்கம்மா நம்மள நிம்மதியாக இருக்க விடுதா? சை. எங்க திருசா மாமியார் வீட்டுக்கு கொஞ்சம் ஸ்வீட்ஸ் எல்லாம் வாங்கிட்டு போய் பார்த்துட்டு அப்படியே நைஸா திருசாவை கூட்டு வந்துருவோமா? சரி சரி, நானும் மீனாட்சி அம்மாவை பார்க்கணும்னு தான் இருக்கேன். மாமா, நாங்க சாயந்தரமா திருசா வீட்டுக்கு போயிட்டு வரோம். சரி சரி. முனிஸ் மைனி, சிவா எப்ப வருவா? இந்த வாரம் சாட்டர்டே சண்டே வருவாரு. சரி, சிவா வந்ததுக்கு அப்புறமா நம்ம எல்லாரும் சேர்ந்து ஏதாவது சினிமாவுக்கு போலாம். சரி. எல்லா கலிசடையும் ஒன்று சேர்ந்த தருணம். மணி 9வது, கன்சிகாவன்னும் காணுமே. பு 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 வாங்குங்க. பு 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 பு. என்ன கன்சிகா, கொண்டையில பூ தொங்குது? முதலாளி ஐயா, நானே ஒரு பூக்காரி தானே, அதனால என்னோட கொண்டையில பூ இல்லைன்னா எப்படி? அதனால தான் பூ வச்சுட்டு வந்திருக்கேன். பூ உனக்கு ரொம்ப அழகா இருக்கு. நன்றி 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 ஐயா. பூவும் ரொம்ப அழகா இருக்கு, சூப்பரா இருக்கு. நன்றி 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 ஐயா. சரி, நான் வீட்டுக்கு கிளம்புத, கடையை பார்த்துட்டியா? சரி ஐயா. முதலாளி ஐயா, என் மகன் இந்த சிப்ஸ் பாக்கெட் கேட்டான், ஒரு 3 எடுத்துடுதேன். முதலாளி ஐயா என் மேலே எவ்வளவு பாசமா இருக்காரு. எனக்கு 5300 ரூபாய்க்கு கவுன்லாம் வாங்கி கொடுத்தாரு. அவர் இந்த பூவை ஆசைப்பட்டு கேட்காரு. நம்ம அவர் மண்டையில வச்சு விட்டுருவோம். இது அவருக்கு தெரியக்கூடாது, அவருக்கு சர்ப்ரைஸா இருக்கணும். கேர்பினோட குத்தியாச்சு. அவனுக்கு ப்ளூ கலர் சிப்ஸ் தான் பிடிக்கும், இது மஞ்சள் கலர் தான் இருக்கு. நாளைக்கு கொண்டு போய் கொடுக்கேன். கன்சிகா, எது வேணாலும் எடுத்து தின்னு, சரியா? வளர்ந்த பிள்ளை பத்தியா, நல்லா சாப்பிட்டு வச்சு இரு. போயிட்டாரே, மத்தியானத்துக்கு மேல வாரேன். 100 ஆண்டு காலம் வாழ்க, நோய் நொடி இல்லாமல் வளர்க. போயிட்டு வாங்க முதலாளி ஐயா. கன்சிகா குரலு பாடும்போது தேன் பாயுது என் காதுல. இதோ என்னால முடிஞ்சது அவருக்கு நான் செஞ்சு விட்டுருக்கேன். அவருக்கு ரொம்ப அழகா இருக்கு இந்த பூ. பூ 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 வாங்குங்க. பூ ஏக டிவி போடுக்க புவார் அடிக்கு. டிவிலாம் பார்க்கக்கூடாது, சீரியல் போடுவோம். சீரியல் பார்த்தா கெட்டு போயிடுவோம். அவள் புருஷன் இவ வைக்கிறது, இவ புருஷன் அவள் வைக்கிறது, அவளை கொள்றது, இவளை கொள்றது, அவளை கெடுக்கிறது, இவளை கெடுக்கிறது, அவளுக்கு சோத்துல விசலி போடுறது, இவளுக்கு சோத்துல விசலி போடுறது, அவளை மாடியிலிருந்து தள்ளி விடுறது, இவளை கீழே பிடிச்சி தள்ளுறது. எப்பா 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 வேண்டாம். ஏச்சி நீ ஏன் இப்படி மூச்சு விடாம பேச? மெண்டலு. 3 மணி நேரம் சினிமா கூட பார்த்துடலாம், ஆனால் 3 வருஷம் ஓடுற சீரியலை நான் பார்க்கவே மாட்டேன். இது என் வாழ்க்கையில் நான் எடுத்த சாபம். உன் மோரமா இருக்கு சாபதம், எரிச்சலா இருக்குக்க. புவார் அடிக்கி. வாப்பா ஆஸ்பத்திரிக்காவது போவோம், பங்கச்சக்கா போய் பார்த்து வருவோம். அங்கேருந்து வந்து 1/2 மணி நேரம் கூட அவளை, அதுக்குள்ளே அங்கே போன மாட்டி. புவாக்கா எரிச்சலா இருக்கு. எனக்கு பேன் பக்கியே மண்டையில. ஏன் ஓ நாத்தம் பிடிச்ச பேனை யாரு பாப்பாப்ப? கீதாக்கா, ஓ கீதாக்கா, ஓ இந்த நாதாரி கூட நான் பேசவே கூடாதுன்னு இருக்கேன். ஏம்கா? என் செல்லமே கீதாக்கா. சீப்ப
என்னக்கா இப்படி கோவப்பட்டா என்னக்கா அர்த்தம்? நமக்குள்ள இதெல்லாம் ஜகஜம். என்ன குடிக்க வைக்கிறது உனக்கு ஜெகஜம் மாட்டி? நல்ல வேலை பாபு நல்ல மனசுக்காக போய் நம்ம 2 பேரும் உள்ள பூட்டி போட்டு வச்சாரு. இல்லைன்னா தெருவில் கடந்து 2 பேரும் கடந்து ஆடி இருப்போம். சரி உங்க சீட்டை கொஞ்சம் தள்ளி வைங்க, நான் உட்காருதேன். ஆட எடுபட்டு சிரிக்கலாம் குடிச்சிருக்கீங்க நட்டி. நல்ல நாட்டில் பிடுங்குற மாதிரி இவ்வளோ கேளு. என்னையும் அம்பி சாக்கல. அதுதான் எங்க சான்ஸ் ராணி. எப்படி பாயிண்ட் பிடிச்ச பத்தியில? அடிப்பா வீச்சி குடிப்பியா நீ? ஏன் நீங்க எதோ குடிச்சு ஆட்டம் போட்டிருக்கீங்களாட்டி இப்போ என்னையும் சேர்த்துருக்கணுமா வேண்டாமா? ஒத்தையில பண்றது எல்லாத்தையும் என்னைய மறந்துடுறத. ஏய் மெண்டல் வேணும் ஏமாத்தி கொடுத்துட்டாட்டி. எனக்கு என்ன ஆசை, எனக்கு அதெல்லாம் பிடிக்காது தெரியுமா? என் புருஷனையும் அடி வெளுத்துப்படுவேன். ஆமா, நான் மட்டும் தினத்துக்கு குடிச்சிட்டு ரோட்ல ஆடிட்டு இருக்கேன் பாருங்க. இல்லட்டி இந்த அந்த பாட்டில் அங்கே கிடந்தது பத்தியா ஆஸ்பத்திரியில, அதை எடுத்து வெளியே போட போனேன். சரி என்னதான் இருக்குன்னு பாப்போம் குடிச்சேன். அப்புறம் ஒத்தையில குடிக்க மனசு வரல பத்தியா, அதனால நம்ம அக்காவுக்கு கொஞ்சம் ஊற்றி கொடுத்துட்டேன். ஒரு பண்டம் தரமாட்டா, ஒரு பைசா தரமாட்டா, சரக்கு ஊற்றி கொடுப்பாளாம். சரியா நாள் இவ என்ன தெரியுமா நினைச்சிருப்பா? நம்ம ஏட்டு விழுந்து கிடப்போம், நமக்கு துணைக்கு இவளையும் சேர்த்துக்கிடுவோம் அப்படின்னு நினைச்சிருப்பா. என்னக்கா என்னை புரிஞ்சுக்கிட்டது இவ்வளவுதானக்கா? அத்தனை பேர் ஆஸ்பத்திரியில இருந்தும் உங்களுக்கு தானக்கா நான் கொடுத்தேன். ஏன்க்கா அப்படி பேசுதீங்க? நெட்ட மாடு, இதுதான் உனக்கு கடைசி பத்துக்க. இனிமே இந்த மாதிரி வேலை பண்ணாத, எனக்கு பிடிக்காது. சரியா? எம்மாடி என்னமோ நான் தினமும் போய் குடிக்க போற மாதிரி பேசாதீங்க. எனக்கும் இதான் கடைசி. நானும் இனிமேலாம் தொட மாட்டேன். ஆமா சரி பெரிய சண்டை போட்டு எடுக்கிறது பண்றது பூரா வேண்டாத வேலை. ஏக்கா ஒரு மாதிரி கால்லாம் வலிக்கு வாங்கலை, உங்கள் ரூமில் கொஞ்சம் நேரம் போய் உட்காந்துருப்போம், கட்டில் உட்காந்துருப்போங்க. சரி. கதவை திறந்து விட்டு எங்க ஒளிஞ்சு போனா? நாட்டுல திருட்டு பயிலுவா அதிகமா அலைதானுவா. இவ பாட்டுக்கு சோபா டிவி எல்லாம் வச்சுக்கிட்டு கதவை திறந்து விட்டு போயாச்சு. மதியம் சாப்பாடுதும் செஞ்சிருக்காளா இல்லையான்னு தெரியலையே. பெட்ரூம்ல கிடப்பா பொழுக்கு. கீதா, ஓ கீதா. என்ன இருந்தாலும் கீதாக்கா வீட்டுக்கு வந்தாலே ஒரு தனி சந்தோஷம்தான். நம்ம இப்படி உட்காந்து பேசும்போது கொஞ்சம் பண்டங்கள் பேக்கரிலேருந்து கொஞ்சம் பண்டங்களும் எடுத்து வைக்கணும் பார்த்துக்கிடுங்க. அப்படியே சாப்பிட்டுட்டே பேசினா நல்லா இருக்கும். இன்னும் அப்படி செய்யுங்க என்னக்கா. ரொம்ப நீங்கள் வந்து வியாபாரத்துக்கு ஆகிறதெல்லாம் எடுத்து வைக்க வேண்டாமா? 2 நாள் 3 நாள் ஆனது இருக்கும் பற்றிலா, அந்த கன்சிக்காக்க கொடுக்குறதுக்கு எனக்கு கொடுத்துட்டு போங்க. சரி வாங்க, கூச்சப்படாதுங்க, வந்து அங்கே எல்லாரும் உட்காருங்க வாங்க. என் வீட்டில் உட்கார எனக்கு ரெடி கூச்சம் மெண்டலு. எங்க இருக்கு கீதாக்கா? இந்த மாசம் பிறந்துட்டு ஞாபகம் இருக்கா? பங்குசம் பாம்பு கடிச்சதுனால நம்மளாம் மறந்துட்டோம் தேடு. நான் வேற வீட்டுக்கு இந்த மாதம் போகணும். வா வீட்டிலே இருக்க முடியாது. நான் இழிச்சக்கா வீட்டுக்கு இந்த மாதம் போயிருவேன் பார்த்துக்கிட்டு. பங்குசு டிஸ்சார்ஜ் ஆகட்டும். என்னட்டி நல்ல தாயா பிள்ளையா பழகிட்டு பெண்ணை விட்டு போறேங்க, கூட ஒரு மாசம் ஏறியேன். நல்ல கதையா இருக்க. எல்லாவளும் 2 மாதம் கேட்டால் என்ன செய்ய முடியும்? 10ஆம் தேதி அப்படி நான் கிளம்புதேன். எங்கள் வீட்டுக்கு வா, எங்கள் அத்தைப்படி தான் தேடிட்டு கிடக்காவ. நோ இந்த மாதம் இழிச்சக்கா மாதம். அது சரி. கீதா, ஓ கீதா. ஏன்னா இந்த நேரம் பார்த்து மண்டக்கட்டு மாமா வந்திருக்காரு. மதியம் சாப்பாட்டுக்கு வந்திருப்பாரு போல. ஐயே நான் சாப்பாடே செய்யலையே, பண்ணு எடுத்து வாயில திணிச்சிட வேண்டியதான். ஏக்கா ஏற்கனவே பண்ண தின்னுதுனாக்கா ஆஸ்பத்திரியில் கிடந்தாரு, திருப்பி கொல்ல புரியல. என்னைக்காவது ஒரு நாள் ஒன்று தின்னா சேத்தர மாட்டாரு. இன்னும் இவ்வளவு எல்லாம் உட்காந்துருக்காளுவே. மதிய நேரம் கொஞ்ச நேரம் உறங்கலான்னு வந்தேன். கீதா சாப்பாடு எடுத்து வைட்டி. எங்க வெரி சாரிங்க, கொஞ்சம் ஆஸ்பத்திரி வேணுமா அலைஞ்சதுல நீங்கள் சமைக்க மறந்துட்டு பார்த்துக்கிடுங்க. நாங்கள் ஆஸ்பத்திரி கேண்டீனில் சாப்பிட்டுட்டோம். அங்கே ஃப்ரிட்ஜில் 2 க்ரீம் பண்ணும், ஒரு தேங்காய் பண்ணும் இருக்கு. வாயில் அள்ளி போட்டு தண்ணியை குடிங்க. மண்டக்கட்டு மாமா தண்ணியை குடிச்சிட்டு ஒரே அடியா சிவலோகம் போய் சேர்ந்துரும். ஆமா, இந்த பண்ண தின்னு அடுத்தது இதான் நடக்க போகுது. ஒரு வாட்டி ஆஸ்பத்திரியில சேர்ந்தேன், அடுத்தது நேரா மேல போய் சேர்ந்துட வேண்டிதான். ஏக்கா அந்த அண்ணன் பூச்சிட்டு வந்திருக்காருக்கா. அடா ஆமாம், மல்லிப்பூ வச்சிருக்காரு. பொண்டாட்டிக்கு வாங்கினா கையில் தானே கொண்டு வருவோம், மண்டையில் வச்சுட்டு வருவாங்களா? சரி, நான் வெளியே எங்கேட்டு தின்னுடுதேன். ஒரு நிமிஷம் நில்லுங்க. என்ன டீ? கொஞ்சம் இங்க வாங்க. என்ன இது என்ன மண்டையில மல்லிப்பூ? மல்லிப்பூவா? உமர் மண்டையில கேரப்பினோட மல்லிப்பூ வச்சுட்டு வந்திருக்கிறது. என்ன இது? இதெல்லாம் காஞ்சன படத்துல வர மாதிரி எதுவும் பொம்பளை பை பிடிச்சிட்டா? இது கன்சிகா மண்டையில உள்ள பூல எனக்கு இப்படி வந்தது. அந்த மெண்டல் எதுவும் சொருவி விட்டுட்டு போலையே. கீதா, உனக்கு தாண்டி வாங்கிட்டு வந்தேன். கீதாக்காக்கு வாங்கினதுக்கு நீர் மண்டையில கேரப்பினோட மாட்டிருக்கீரு. அது கையில கொண்டு வந்தா கசங்குதுலா, அதான் இவளுக்கு கேர்பினும் இருக்காது, வீட்டுல கிடந்து தேடுவா, அதான் அப்படியே என் மண்டையில மாட்டிட்டு வந்துட்டேன். மண்டக்கட்டு மாமா நீர் சொல்றது நம்புற மாதிரியே இல்ல பத்துடுங்க. ஏம்மா மூட்டி விடாதீங்கம்மா, அவளுக்கு பாசமாதாம்மா பூ வாங்கிட்டு வந்திருக்கேன். ஏங்க இதுல முடி இருக்கு? ஆமா, என் மண்டையில வச்சோம்ல முடி இருக்க தானே செய்யும். இதெல்லாம் ஒரு கேள்வியா? என்ன இவா இப்படி இருக்கா? திரும்பி உனக்கு வச்சு விடுதேன்.
இல்லைண்ணே இப்படி யாராட்டும் வச்சுட்டு வருவாங்கள தெருவில் இது நம்புற மாதிரியே இல்லையண்ணே, எங்களுக்கு கரெக்டான காரணம் சொல்லுங்க. ஆமாம், எங்களுக்கு கரெக்டான நியாயம் கிடைக்காம இங்கேருந்து போக மாட்டோம். கீதா இவ்வளவு நேரம் போறதுக்கு மூட்டி மூட்டி விடுதால ஊட்டி, தயவு செஞ்சு கேட்காதட்டி மண்டையில வச்சுக்க. ஓகே, வாழ்க்கையில் எனக்கு முதல் தடவை போயிட்டு வந்திருக்கிறேன், அதனால வச்சுக்கிறேன். ரொம்ப அழகா இருக்கு உனக்கு. சரி, நான் எங்கேயாவது ஏதாவது சாப்பிட்டுட்டு அப்படியே பேக்கரிக்கு போறேன். சரி போயிட்டாங்க. மண்டக்கட்டு மாமா, உங்கள் கடையில் வேலை பார்க்குற கன்சிகாவும் பூ தானே விற்கா? அவ பூவோ? அவ பூவா? ஈட்டி அவ்வளவு இதாட்டு விளாட்டுக்கு சொல்லுவா ஓட்டி, நான் வாரண்டி. இந்த கன்சிகா மூதேவி என்ன வேலையை பார்த்து வச்சிருக்கு பாரு, என் மண்டல போய் பூவை சொறி வச்சிருக்கு, வெறும் அரை மண்டல். சரி, இனி நான் போனதுக்கு அப்புறம் இவ்வளவு என்னெல்லாம் மூட்டி விட போறாள் இவ்வளோ. எக்கா அந்த அண்ணன் போயிட்டாரு. எக்கா அந்த அண்ணன் சொன்னது எதுவுமே நம்புற மாதிரியே இல்லைக்கா. எந்த ஆம்பளையாலாட்டும் கேர்பி நோடி மண்டையில் பூ வச்சுட்டு வருவாங்களாக்கா? கையில் தானக்கா வாங்கிட்டு வருவாங்க. இவர் மேலே எதுவும் சந்தேகமாக இருக்குது. எதுக்கும் இவர் மேலே ஒரு கண்ணு வச்சுக்கிடுங்க, கண்ணு வச்சுக்கிடுங்க. எதுக்கும் ராத்திரி தூங்க வருவாரலாம். அப்போ ஒரு 4 அடியை போட்டு என்ன உண்மைன்னு கேளுங்க. இவ சொல்கிறது தான் கரெக்டு பத்துக்கிடு. நைட்டு வருவார்ல, நல்ல 4 குமாங்குத்து குத்து. உண்மையை சொல்லுங்க, எனக்கு தெரியும் இது யார் போன்னு எனக்கு தெரியும். ஏன்னா கண்டுபிடிச்சிட்டேன், நீர் சொல்லிரும். அப்படி இப்படின்னு போட்டு கொடுமைப்படுத்தி எடு, உண்மையை சொல்லிடுவாரு. இல்லட்டி அவர் நெசமுழுமே எனக்கு தான் வாங்கியிருக்காரு. ஏன் நாங்கள் சொன்னதை செஞ்சு பாரம்மா. சரி, இன்னைக்கு நைட் ஆகட்டும்.